ஓகே. ஸோ பவர் பி இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக பவர் பியில். ஸோ இதில் பிளாங்க் ரிப்போர்ட் இருக்கா? ஸோ பிளாங்க் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் எடிட் நம்ம பவர் பியில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இதில் தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய டேப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பவர் பியில் ஹோம் டேப் ஒன்று இருக்கும், இன்சர்ட் டேப், மாடலிங் டேப், வியூ டேப் ஒன்று இருக்கும், ஸோ ஆப்டிமைஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஹெல்ப்ன்றது டிஃப்ரெண்ட், ஹெல்ப் இதான் இஷ்யூஸ் சப்மிட் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஓகே. சப்போர்ட்னா பவர் பிஐ டாக்குமெண்டேஷன்ல சப்போர்ட் இதெல்லாம் வேணுன்றது நம்ம பண்ணிக்கலாம். ட்ரைனிங் வீடியோஸ் கூட இதில் பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ இதில் நார்மலாக இதில் ஃபர்ஸ்ட் ஹோம் டேப்ல பார்த்தீங்கன்னா கெட் டேட்டால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இதில் போயிட்டு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பவர் பிஐ பொறுத்தவங்க அட்வான்டேஜஸ் தான். ஸோ எனக்கு ஆல்ல போயிட்டீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ், இவ்வளோ டைப் ஆஃப் டேட்டா வந்துட்டு டேட்டா ஸ்டோரேஜ் இதெல்லாம் அங்கேருந்து என்னால் டேட்டாவை புல் பண்ணிக்க முடியும். பவர் பிஐக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே. இவ்வளோ இடத்துல இருந்து நான் டேட்டா புல் பண்ணிக்க முடியும். பட் பிரைமரியா நமக்கு தெரியும் வந்து எக்ஸல் ஃபைல, சிஎஸ்வி ஃபைல ஒன்று இருக்கு, ஃபோல்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நீங்க இது இருக்குல்ல MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டேட்டாபேஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ், இதுதான் கனெக்ஷன், டேட்டா கனெக்ட் பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் டேட்டா கனெக்ஷன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்டான கனெக்ஷன்ஸ் காட்டியிருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்றது பவர் குவரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது விஷயம் பவர் குவரியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறது, விஷுவல்ஸ் ஆட் பண்ணுறதுலாம் இங்கேயும் இருக்கும் ஆக்சுவலாக விஷுவல்ஸ். ஓகேவா. ஒருவேளை வந்துட்டு வெளியிலேருந்து வேணும்னா, ஆன்லைன்லேருந்து வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரம் ஆப் சோர்ஸ் இருக்குல்ல, இங்கே விஷுவல்ஸ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இதுதான் இதில். அப்புறம் இன்சர்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு புது பேஜ்னா இங்கே கொடுத்தாலும் வந்துடும். புது விஷுவல்ஸ் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஏஐ விஷுவல்ஸ் சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அடுத்து இதில் கொஞ்சம் ரிப்போர்ட், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பவர் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு அப்ளிகேஷன்ஸ் மாதிரி. ஓகே. இது லேட்டரா நம்ம பார்க்கலாம். அது அண்ட் எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன்ஸ், இந்த எப்படி நம்ம பவர் பாயிண்ட்ல வந்துட்டு என்னென்ன ஷேப் அது மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கும் உங்ககிட்ட. ஓகே. இமேஜ் ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். அண்ட் மாடலிங் டேப்ல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட புதுசாக நான் ஒரு டேபிள் நான் வச்சிருக்கேன்னா புது டேபிள் கிரியேட் பண்ணலாம். பேராமீட்டர்ன்றது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அது. ஸோ அதுவும் பார்ப்போம், பேராமீட்டர்ஸ் எப்படி ஸ்விட்ச் பண்றதுன்ற மாதிரி. அடுத்து இதுல ரோல்ஸ் அண்ட் செக்யூரிட்டிலாம் ஆப்ஷன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும். ஓகே. அண்ட் தென் வியூல பார்த்தீங்கன்னா ஸோ வில் பி சேயிங் லேர்னிங் இந்த இதெல்லாம் ஃபில்டர்ஸ், புக் மார்க்ஸ் இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இது எனக்கு வியூல பார்த்தீங்கன்னா நார்மலா இப்போ நான் வந்து விஷுவல் கிரிட்லைன் ஷோ கொடுத்தா எனக்கு கிரிட்லைன் மாதிரி ஷோ ஆகும். ஓகே. எப்படின்னா கிரிட்லைன் மாதிரி இங்கே ஷோ ஆகும். எனக்கு அதை கஸ்டமைஸ் பண்றது எனக்கு எங்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக அந்த கிரிட்லைன்றது எனக்கு வேண்டாம். ஸ்னாப் டு கிரிட்ன்றதுனால லாக் ஆப்ஷன்ஸ் லாக் ஆகிடும். இப்போ எதுவுமே எனக்கு மூவ் ஆகாது. அதை லாக் பண்ணிக்கிறேன் நான் விஷுவல் பண்ணும்போது பார்த்துக்கிறதுக்கு. ஓகே. இது அண்ட் இதுல எனக்கு ஃபில்டர்ஸ், இங்க வந்து ஃபில்டர்ஸ் கொடுத்தனா ஃபில்டர்ஸ் இங்க ஓப்பன் ஆகிடும். புக் மார்க்ஸ் கொடுத்தா புக் மார்க்ஸ் ஒன்று வந்துடும், செலெக்ஷன் ஒன்று வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்ப்போம். இது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்ன்றது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ரிப்போர்ட் பில்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தனா எனக்கு ஒவ்வொரு சார்ட்டும் எவ்வளவு நாள் எடுக்குது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி எனக்கு காட்டும். ஓகேவா. ஒர்க் பண்ணும்போது ஒருவேளை நான் எதுக்கு பார்ப்பேன்னா எனக்கு விஷுவல் ஸ்லோவா லோட் ஆகிட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்குன்னா இது எதனால ஸ்லோ ஆகுது நான் பார்ப்பேன். எனக்கு அது டைம் பார்த்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஓகே அது விஷுவல் ஸ்லோ ஆகுதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவேன், கஸ்டமைஸ் பண்ணேன்னா அதுக்கு மறுபடியும் ஸ்பீட் ஆகிடும் ரிப்போர்ட். அதுக்காக அது ஆப்டிமைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் ஹெல்ப்ன்றது சொன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கும். அது இதுதான் பிரைமரியா பார்த்தீங்கன்னா பவர் பிஐல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ யூஸ்வலா இதுல ஃபில்டர்ஸ், விஷுவலைசேஷன்ஸ், டேட்டா மூணுமே இருக்கும் நம்ம கிட்ட. ஓகேவா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்கிட்ட இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். இது வந்துட்டு ரிப்போர்ட் வியூ. ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், சார்ட்ஸ், இந்த டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்போ நான் பண்ணிருக்க டேஷ்போர்ட்ஸ் பண்ணிருக்கல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒவ்வொரு பேஜ்லயும் பண்ணுவோம். இதெல்லாம் டேபிள் வியூ. நான் வந்து டேட்டா லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா லோட் பண்ணனா அந்த டேட்டா எல்லாம் இங்க தான் காட்டும். ஓகேவா. அண்ட் இதுல மாடல் வியூ. எனக்கு ஒவ்வொரு டேபிளுக்கும் நான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்ன தெரியுமா. 2 டேபிள் இருந்துச்சா 2 டேபிளுக்கு நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு நான் பாக்குறது இந்த மாடல் வியூல பார்ப்போம். ஓகேவா. இது டாக்ஸ் கேரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ரைட் பண்ற மாதிரி. ஸோ அதை அவ்வளோ தெரிஞ்சுக்கணும். பிரைமரியா 3 கான்செப்ட் தான் இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இதான் பவர் பிஐயோட ஒரு சின்ன ஓவர்வியூ. ஓகே. என்ன பண்றோன்ற மாதிரி.